வணக்கம். விருச்சிக ராசி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 நடக்கப் போகிறது. வருகின்ற 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்து 2½ ஆண்டு காலம் விருச்சிக ராசியான உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறார். சனி பகவான் பெயர்ச்சி பெறுகிறார் என்றாலே பயப்படாத ராசியே இருக்காது. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2½ ஆண்டு காலமாக அர்த்தஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்திற்கு சென்று 2½ ஆண்டு காலம் பலன்களை தரப்போகிறார். சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்று பார்ப்பதற்கு முன்பதாக குரு, ராகு, கேது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் பதிவுகளை போடும்போது குரு பகவானா அவர் மட்டும் நல்லது செய்ய போகிறாரு சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் ஓரளவுக்கு நன்மையும் மற்ற நேரங்களில் தீமையும் கொடுத்துவிடும். ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றவுடன் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லிவிட முடியாது. விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவமும் ஆற்றலும் நிறைந்தவர்கள். அவர்கள் ஒரு சிலர் அவசரமும் ஆத்திரமும் அதிகமாக இருந்தாலும் நேர்மையும் கடமையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள். தவறே செய்தாலும் அந்த தவறை தவறு என்று உணர்ந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்யக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான் பாதகங்களை செய்ய மாட்டார், நற்பலன்களே செய்வார். காரணம், சனி பகவான் கெடு பலன்களை தருகின்ற இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 7, ராசிக்கு 8, ராசிக்கு 12 ஜென்ம ராசி 2ஆம் ராசி. இதற்கு அர்த்தம் அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, 7.5 சனி. ஆனால் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தருகின்ற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11, 12 ராசிகளில் சனி பகவான் நற்பலன்களை தருவது. சனி பகவான் மட்டுமல்ல, பாவ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்களும் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 இங்கே மட்டும்தான் நல்லது செய்வாங்க. மற்ற இடங்கள் அனைத்துமே மத்தியமமான நற்பலன்கள், கெடு பலன்கள் இதை மட்டும்தான் தருவாங்க. அப்போ எப்படி ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு நன்மைகளை நடக்குது, மற்றவர்களுக்கு தீமையை தவிர வேறு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கணும். இதற்கு காரணம் கிரக மாற்றங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கெடு பலன்களாக இருக்காது. உங்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் தசான்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த தசாக்குள்ளே புத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த புத்திக்குள்ளே அந்தர சூட்சமும் ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கஷ்டப்படுறதில்லை. கிரகங்கள் நீ இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும், இப்படியெல்லாம் உழைக்க வேண்டும், இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும், இப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டும், இப்படியெல்லாம் ஏமாற்றணும், இப்படியெல்லாம் நீ வாழணுன்றதை கிரகங்கள் முடிவு செய்யும். அந்த கிரகங்களுடைய செயல்களாகப்பட்டது மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இதுதான் உண்மை.
இந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் குரு மாறினார் நல்லது செய்யலை, சனி மாறினார் நல்லது செய்யலை, ராகு கேது மாறினாங்க நல்லது செய்யலை அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனம் சங்கடப்படக்கூடாது. முதலில் ஜாதகத்தில் லக்கினம், அதற்கு பிறகு ராசி. லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் அந்த ராசிக்கு நட்பா, பகையா, ஆட்சியா, உச்சமா, கேந்திரமா, திரிகோணமா, உபஜயஸ்தானமா, பகையா, நீசமா, இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். இது அனைத்துமே அனைவராலும் கற்று பலன்களை சொல்ல முடியாது. தெரிந்தவங்க அதிகமாக சொல்ல மாட்டாங்க. சரி, சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கிறார். இப்போ இந்த பதிவை போடுற இந்த நேரத்தில் மிகவும் கடுமையான கஷ்டத்திற்குள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. காரணம் சனி பகவானா? கிடையாது, குரு பகவானுங்க. குரு பகவான் ராசிக்கு 8 அமர்ந்தால் எப்பேற்பட்ட நல்லவங்களாக இருந்தாலும் கெட்ட பெயர் வாங்கி ஆகணும். நல்லவர்களாக இருந்தால் கூட அந்த நன்மையை மறந்து அவர்களுக்கு தீமையை செய்யக்கூடிய காலகட்டம்தான் 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமருகின்ற காலம். இது நிரந்தரம் இல்லை. குறைஞ்சது ஒரு 5-6 மாதமாக கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே குரு பகவானும் அதிசார பயிற்சி பெற்று ராசிக்கு 9 அமர்ந்து விடுவார். நன்மையும் தீமையும் கலந்தே கிடைப்பது தான் இந்த வாழ்க்கை. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் சந்தித்தே ஆக வேண்டியது தான் இந்த வாழ்க்கை. நன்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தால் அது நிரந்தரம் அல்ல. கெட்டது தான் நடக்குதுன்னு வலியும் வேதனையோடு இருக்கீங்களா? அதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாமே மாற்றம் பெறும். அதில் மிகவும் நன்மையும் சற்று நன்மையும் பாதகமும் கொடுப்பது தசா. இப்போது குரு பகவான் பயிற்சி பெறுவார். அவரால் நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. கேது பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 10 இருக்கிறார். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகம். குருவும் சாதகம், சனி பகவானும் சாதகம், கேது பகவானும் சாதகம். ராகு ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? ராகு பகவான் தான் 4ஆம் இடத்தில் நன்மை செய்ய மாட்டார், கேது மட்டும் செய்திருவாரா? 10ஆம் இடம் பாதகம் கிடையாது. மாற்றங்கள் இருக்கும். முன்னேற்றம் என்கின்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் மாற்றங்கள் இல்லாமல் கிடைக்காது என்பதை உறுதிப்படுத்துவது தான் கேது பகவான். தொழிலில் சிக்கல் இருந்தால், துன்பம் இருந்தால், வேதனை இருந்தால் குரு மாற்றத்துக்கு பிறகு எல்லாமே சரியாகும். குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 9 உச்ச பலம் பெற்று அமருவது இந்த காலகட்டத்தில் நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லாமலே நடக்கும். ஜாதகத்தில் தசா மிக வலிமையாக இருந்தால் நற்பலங்கள் என்பது அதிகமாக இருக்கும். அப்போ கெட்ட தசாவாக இருந்தால் நன்மைகள் நடக்காதா? கட்டாயம் நடக்கும். தசா எந்த நிலையில் இருந்தாலும் 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது நன்மைகள் இல்லாமல் இருக்காது. முழுமையாக நம்பலாம். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், விருச்சிக ராசிக்காரர் சரி, பிரச்சனைகள் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போதும் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கும்போதும் தாங்க முடியாத கஷ்டங்களும், கடன் சுமையும், நோயும், எத்தனையோ வகையில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய இடம்தான் சனி பகவான் 5 வரும்போது, குரு பகவான் 9 வரும்போது, கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றிக்கணும். பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வாங்க. பிரச்சனையே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் மன நிம்மதி இருக்காது. ஆகையால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை சீக்கிரமாக செய்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு நல்ல நிலையில் வாழ்ந்தாலே போதுமானது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் காலம் அருகில் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.